ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா உருண்டை குழம்பு, பருப்பு உருண்டை குழம்பு. பருப்பு உருண்டைக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு 150, துவரம்பருப்பு 100. இதோட என்ன சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன்னா கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ஊற வச்சுட்டு வெங்காயம், தேங்காய், சோம்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நெருந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் குழம்பு இப்போ கூட்டி வைக்க போகிறேன். நான் குழம்பு மசாலா குழம்பு கூட்டி வச்சுருக்குறோம். என்ன தாளிப்புக்கு போட்டோம்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பருப்பு, கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் சீர்புளி மாதிரி ஊற்றிக்கிறணும். அதை எல்லாம் போட்டு நம்ம குழம்பு மசாலா போட்டு கூட்டி வச்சு குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு மக்களே. தண்ணியாக அது வச்சுக்கிறோம். அப்போ தான் நம்ம உருண்டை போடும் போது கொதிக்கும் போது கொலப்பு கொடுத்துரும். அப்போ குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம ஒரு 5-6 உருண்டையாக தான் நம்ம போடணும். இது கொதிச்சு அந்த உருண்டை மேலே வரவும் தான் நம்ம திருப்பி அடுத்தது போடணும். அப்போ தான் கரையாமல் வரும் மக்களே.